கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் பகுதி யோசுவா 3ஆம் அதிகாரம், அதன் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி வந்த பிற்பாடு யோசுவாவுக்கு தலைமை பொறுப்பை கொடுத்து மோசே மரித்துவிட்டான். யோசுவா மிகவும் பயந்து, நான் எப்படி இந்த ஜனங்களை நடத்துவேன் என்ற கேள்வியுடனும் குழப்பத்துடனும் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் கூறுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி யோசுவாவை கர்த்தர் திடப்படுத்தினார். யோசுவாவும் அந்த திடமானதோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக, யோர்தானை கடக்கும்படியாக அவன் தன்னை தயார் செய்து கொள்கிறான். அப்பொழுதுதான் யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று யோசுவா கூறினான். இஸ்ரவேல் ஜனங்களும் தங்கள் பாளையத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு யோர்தானுக்கு நேராக செல்கின்றனர். பின்னும் கர்த்தர் யோசுவாவை நோக்கி கூறுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்றார். அதே போல யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். முதலாவது செய்தது பரிசுத்தம், இரண்டாவது அவர்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தார்கள். யோசுவா தேவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தை வருமளவும் பொறுமையாய் காத்திருந்து தேவ சமூகத்தில் அவன் நின்று மக்களை வழிநடத்தினான். அப்பொழுது அந்த யோர்தான் ஆசாரியரின் கால்கள் பட்ட உடனே அது பின்னிட்டு திரும்பினது. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாதானுக்கடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு நடுவில் நின்றார்கள். ஜனங்களோ யோர்தானை கடந்து சென்றார்கள். ஆம், தேவ ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்ட பிற்பாடு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் நிகழவில்லை என்றால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இதோ காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்களுடைய பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம் என்று கூறுகிறார். முதலாவது, தேவ ஜனங்கள் எத்தனையோ செங்கடலை வாழ்க்கையில் கடந்து வந்திருப்பார்கள். எத்தனையோ முறை எரிகோ என்று நினைத்திருக்கும் காரியங்களை எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருப்பார். அந்த எரிகோ எத்தனையோ முறை உங்களுக்கு முன்பாக தகர்ந்து விழுந்திருக்கும். ஆனால் இப்போதோ எனக்கு எந்த அற்புதமும் நடக்கவில்லை என்று ஒருவேளை குழப்பத்தில் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். முதலாவது அற்புதம், செங்கடலை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்தார்கள். செங்கடலை காட்டிலும் இந்த யோர்தான் ஒன்றும் பெரிதல்ல. திரும்பவும் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார், அந்த செங்கடலை கடக்க செய்த தேவன் இந்த யோர்தானையும் கடக்க செய்வார். செங்கடல் என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே நாம் கழுவப்பட்டு ரட்சிப்பை அடைந்து கொண்டு நாம் இங்கே கடந்து வந்திருக்கிறோம். யோர்தான் என்பது அமைதியும் இளைப்பாறுதலுமான இடம். அங்கே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுவதற்காகவும் முக்கியமாக பாவ மன்னிப்பை பெறும் இடமாகவும் இந்த யோர்தான் அமைந்திருந்தது. இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்தானம் இந்த யோர்தானிலே எடுத்தார். பரிசுத்தம் பண்ணிக்கொண்ட வேண்டிய ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்ட போது கர்த்தர் அவர்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்பதற்கு இந்த யோர்தான் சாட்சி. யோசுவா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவர்கள் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு கல்லை கொண்டு வந்து யோர்தானுக்கு அப்புறத்தில் அவர்கள் நினைவு சின்னத்தை உண்டாக்கினார்கள். அது எதற்கு என்று வருங்கால தலைமுறைகள் கேட்டால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீருமட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர்
அதே போல யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று உங்கள் தலைமுறைக்கு அறிவிக்க கடவீர்கள் என்று யோசுவா கூறினான். ஆம், தேவ ஜனங்கள் இளைப்பாறும் இடத்திற்கு வரும்பொழுது, சுதந்திரமான இடத்திற்கு வரும்பொழுது, இந்த யோர்தானை நம்மால் கடக்க முடியாது என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் அதை கடக்கச் செய்வார். திரும்பவும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால், இதற்கு முன்பாகத்தான் இந்த பிரச்சனை என்னை தேடி வந்தது, திரும்பவும் ஒன்று மாற்றி ஒன்று எனக்கு வருகிறதே, ஒன்று போல இருக்கிறதே என்ற கேள்விகளோடும் குழப்பத்தோடும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், இதோ கர்த்தர் உங்களுக்கு கூறுகிறார், அந்த செங்கடலை பிளக்கச் செய்தவர் இந்த யோர்தானையும் பிளக்கச் செய்து உங்களை அதன் வழியே நடக்கச் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருங்கள். இதோ கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாவோம். ஆமேன், ஆமேன்.